நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபிலிம் மேக்கிங் சொல்லித்தரவங்களா இருக்கட்டும், காமனாக வந்து ஒரு 2 வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஸ்டேஜிங் அண்ட் பிளாக்கிங். ஸோ வந்து புதுசாக ஃபிலிம் மேக்கிங் பழகிற நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்டேஜிங் அண்ட் பிளாக்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கர் ஆகிறதுக்கு முதல்ல ஸ்டேஜிங் அண்ட் பிளாக்கிங்கை தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு ஒரு டீசெண்டான ஒரு படத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிறதான் பெரிய ஆளுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்டேஜிங் அண்ட் பிளாக்கிங் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளான முறையில் நம்ம வந்து சொல்லித்தர போகிறோம். அது எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். மேபி அது தப்பாக இருந்தாலும் உங்களை மன்னிச்சிருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல்ல வந்து ஸ்டேஜிங் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த ஸ்டேஜிங் அப்படிங்கிறது அந்த வார்த்தையே வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸ்டேஜ் பண்றது அதுதான் வந்து ஸ்டேஜிங். அப்போ இந்த டேர்ம் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா டிராமாவோட ஸ்டேஜ்ல இருந்து தான் வந்துச்சு அந்த வார்த்தைகள் நான் சொல்றேன். ஸோ ஸ்டேஜிங் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான முறையில நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ் நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல வந்து இப்போ நம்ம ஒரு டிராமா நடக்குதுன்னா ஒரு ஸ்டேஜ்ல மரத்தை எங்க பிளேஸ் பண்ணணும், ஆர்டிஸ்ட் எங்க நினைப்பாங்க, அது கூட வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது இருக்கா, இப்போ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எங்க வரும் அப்படிங்கறதான் ஸ்டேஜிங். இப்போ இது நீங்க சினிமாக்கு வரும்போது இதோட கடைசி பாயிண்ட் என்ன இருக்குன்னா கேமராவோட பிளேஸ்மெண்ட்டும் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டேஜ்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ், ஏதாவது மரம் இருக்கலாம், இல்ல ஏதாவது ஆடு, இல்ல மாடு, இல்ல ஏதாவது பொம்மை. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எங்க பிளேஸ் பண்றது, இப்போ அந்த டிராமால நடிக்கக்கூடிய அந்த கதாபாத்திரம், அந்த கேரக்டரை எங்க பிளேஸ் பண்றது, இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் ஸ்டேஜிங். ஸோ இது வந்து நீங்க சினிமாக்கு வரும்போது எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் இருக்கணும், அதுதான் கேமராவோட பிளேஸ். ஸோ ஸ்டேஜிங் அப்படிங்கிறது சிம்பிளான டேர்ம்ல சொல்லணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ், கேரக்டர்ஸ் அண்ட் கேமராவோட ஆங்கிள் அண்ட் கேமரா பிளேஸ்மெண்ட், இது மூணையும் நீங்க டிசைட் பண்றது தான் ஸ்டேஜிங். ஸோ ஒரு ஸ்கிரீன், இப்போ நீங்க பாக்குற இந்த வீடியோ இருக்கா, இந்த ஸ்கிரீன் இருக்கா, இப்போ இதுல பின்னாடி அந்த செடி எங்க வச்சிருக்கோமா, அந்த செடி எங்க வைக்கணுங்கிறது, இந்த லேப்டாப் இங்க வைக்கணுங்கிறது, நாங்க வந்து இது ஒரு மிட் ஷாட்ல எங்க ஐ லெவல்ல இந்த கேமரா வைக்க போறோம் ஸ்டேஜ்ல வரும். சோ இதுக்கு அப்புறம் தான் நம்ம பிளாக்கிங் வருவோம். பிளாக்கிங்ன்றது என்னன்னா, ஒவ்வொரு சீன்லயும் வந்து கேரக்டர்ஸ் வந்து எப்படி மூவ்மெண்ட் ஆகுறது, A to B. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேரக்டர் ஒரு இடத்துல இருந்து நகருதா, அந்த A to B அது ட்ராக்கிங் ஷாட்டா இருக்கலாம், ஸ்டெடி ஷாட்டா இருக்கலாம், ஃபாலோ த்ரூவா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அதுதான் பிளாக்கிங் செக்ஷன்ல வரும். ஷார்ட் நம்ம எங்க பிளேஸ் பண்ணணும், எப்படி அது கன்சியூம் பண்ணணும் அப்படின்றதுதான் பிளாக்கிங்ல வந்து டீடைலா சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ கேரக்டர் ஏ வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு 100 மீட்டர் நடந்து போறாரு. சோ அங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷாட் வந்து ட்ராக் ஷாட் யூஸ் பண்ண போறோமா, இல்ல நம்ம வந்து ஃபோக்கஸ் வந்து அவுட் பண்ணி நம்ம திரும்ப வந்து ரீஃபோக்கஸ் வரோம் அந்த ஷாட் யூஸ் பண்ண போறோமா, இல்ல புல் யூஸ் பண்ண போறோமா, டில்ட் யூஸ் பண்ண போறோமா, இல்ல வந்து நம்ம வந்து பேன் ஷாட் யூஸ் பண்ண போறோமா அப்படிங்கிற அந்த ஷாட்டை வந்து நம்ம டிசைட் பண்றோமா, அதுதான் வந்து பிளாக்கிங்கா வரும்னு சொன்னாங்க. இது எல்லாமே வந்து பேசிக்கா நம்ம ஸ்கிரிப்டிங் அப்படின்ற செக்ஷன்ல வரும்போது தான் ஃபர்ஸ்ட் நம்ம அப்ரோச் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சீன் வந்து கன்சியூம் பண்ணும்போது ரைட்டருக்கு ஒரு ஐடியா இருக்கும், இது கன்சியூம் பண்ணும் அப்படின்றது. இது அப்படியே டிரெக்டரோட விஷனுக்கு போகும்போது அப்படியே என்டையர்லி சேஞ்ச் ஆகும். எப்படின்னா அவர் ஒரு மைண்ட்ல ஒரு கதை ஒன்று எடுத்திருப்பாங்க, இந்த கேரக்டர் வந்து எனக்கு இந்த மாதிரி தான் பிளாக்கிங் வேணும், இந்த மாதிரி தான் ஸ்டேஜிங் வேணும் அப்படின்னு. என்டையர்லி ஸ்கிரிப்ட் வந்து எழுதும்போது ஒரு ஸ்டேஜிங் அண்ட் பிளாக்கிங் இருக்கும். டிரெக்டர் விஷன் வரும்போது அது என்டையர்லி சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரோட ஐடியாலஜில, அவரோட கன்செப்ட்ல தான் அந்த கேரக்டர் எப்படி நகரணும், எப்படி மூவ்மெண்ட் வரணும், எந்த கேமரா ஆங்கிள் வரணும், அதுக்கு எப்படி லைட்டிங் வரணும் அப்படின்றது கன்சியூம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம முதல்ல பேசின மாதிரி ஸ்டேஜிங் அண்ட் பிளாக்கிங் இது ரெண்டுக்குமே கதையை டிமாண்ட் பண்ணி, கதைக்கு என்ன தேவையோ அதுதான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஆவேசம் படத்தை நம்ம இப்போ எக்ஸாம்பிளா இருக்கு. இப்போ ஆவேசம் படம் வந்து ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லாரும் வந்து ஒரு காமெடி ரிவெஞ்ச் ஸ்டோரி அப்படின்னு நினைப்போம். ஆனா படம் முடியும் போது அந்த ரங்கன் அப்படிங்கிற அந்த கேரக்டரோட அந்த ஒரு லோன்லினஸ் வந்து நம்ம காட்டுவாங்க. ஸோ படம் ஃபுல்லா இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரங்கனோட இன்ட்ரோ ஷாட் எல்லாமே ரங்கன் தனியா இருக்கிறத அவங்க காட்டியிருப்பாங்க. இது வந்து நிறைய இடத்துல ஆரம்பத்திலேயே நமக்கு வந்து கேமராவோட பிளாக்கிங் மூலமா நமக்கு வந்து கதை, அந்த லோன்லினஸ் தான் இந்த கதை அப்படிங்கிறத கேமரா பிளாக்கிங் மூலமா படத்தோட ஆரம்பத்துல இருந்து ரங்கனை காட்டும்போது வந்து காட்டிட்டே இருந்தாங்க. சோ இந்த மாதிரி பார்ல அவர் முதல்ல அந்த பாத்ரூம்ல இருக்கும்போது அவர் தனியா இருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த சேர்ல உட்காந்து சரக்கு அடிக்கும்போது அந்த பசங்க அவரை பார்க்கும்போது அவர் தனியா இருப்பாரு. சோ அந்த இடத்துல நம்ம என்ன யோசிச்சோம் அப்படின்னா, அவர் அவ்வளவு பெரிய டான் அப்படிங்கறதுனால பயத்தினால யாரும் வரல அப்படின்னு யோசிச்சோம். பட் அது வந்து ரொம்ப இன்டைரக்டா உள்ள என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த லோன்லினஸ் தான் சொல்ல வராங்க. ஏன்னா கடைசியில அந்த லோன்லினஸ் தான் வந்து வெளியே நமக்கு எல்லாருக்கும் காட்டுவாங்க. சோ அந்த லோன்லினஸ் ஆரம்பத்துல இருந்து பிளாக்கிங் மூலமா ரொம்ப அழகா ஆவேசத்துல சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு அழுகணும் அப்படின்றது வந்து ஸ்டேஜிங்ல வரும். இப்போ அதை எப்படி அழுகணும், என்ன மாதிரி ஷார்ட்ஸ்ல காமிக்கணும் அப்படின்றதுதான் பிளாக்கிங் கேட்டகரிக்குள்ள வரும். இந்த க்ளோஸ்ல அழுகணுமா வைட்ல அழுகணுமா அப்படிங்கிறது கதை தான் டிமாண்ட் பண்ணும். இப்போ நம்ம ஆவேசத்துல முதல்ல பேசினப்போ அவன் லோனியா இருக்கிறத நமக்கு ஆடியன்ஸுக்கு வந்து டைரக்டா அவங்க சொல்றதுக்கு முன்னாடி வரைக்குமே ஒயிட் ஷாட்ல காட்டுவாங்க. ஆனா என்னைக்கு ரங்கனோட வாயிலிருந்தே அது ரிவீல் ஆகுமோ, இல்ல ரங்கனோட எமோஷனை வெளியே ஆடியன்ஸ் காட்டுறாங்களோ அப்ப அவங்க வந்து க்ளோஸ் ஷாட் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பிளாக்கிங்கோட அந்த மெயினான விஷயம். ஸோ பிளாக்கிங் வந்து ப்ராப்பரா இந்த மாதிரி கதைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஆடியன்ஸுக்கு அவங்க சொல்லாம அந்த லோன்லினஸ் சொல்றப்ப எல்லாமே வைட் இருக்கும். எப்போ ஆடியன்ஸ் கிட்ட இந்த லோன்லினஸ் தான் அவனோட மெயினான ஒரு விஷயம் அப்படின்னு வெளியே கொண்டு வராங்களோ அப்போ க்ளோஸ் ஷாட் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் பிளாக்கிங்
அண்ட் ஸ்டேஜிங் ரெண்டுமே கதையை டிமாண்ட் பண்ணி வரக்கூடிய விஷயம். இப்போ இது வந்து ஒவ்வொரு கிரியேட்டருக்கு ஏற்ற மாதிரி இது சேஞ்ச் பண்ணிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரைட்டருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் சேஞ்ச் ஆகும். டிரெக்டருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டேஜிங் அண்ட் பிளாக்கிங் அப்படின்ற செக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஜேபிக்கு ஒரு ஸ்டைல் தான், அதே மாதிரி நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு ஸ்டைல் தான், நெல்சனுக்கு ஒரு ஸ்டைல். நெல்சனோட ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்து சிமெட்ரிக்கலா இருக்கும். அதாவது கேமரா வந்து ஸ்டெடியில இருக்கும், கேரக்டர்ஸ் தான் உள்ள ப்ளே பண்ணும். அது எல்லாமே சென்டரா இருக்கும். ஹெட் ரூம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம உட்காந்துருக்கோம், நம்ம 2 பேர் உட்காந்துருக்கோம், இந்த ஸ்பேஸுக்கு பேர் தான் ஹெட் ரூம். இப்போ நெல்சனோட ஃபில்ம் மேக்கிங் லாங்குவேஜ்ல எப்படின்னா ஹெட் ரூம் வந்து தனியா நிறைய கொடுத்துரும், ஜாஸ்தி கொடுத்துரும். அதாவது வந்து கிரிட் லைனோட நம்ம வந்து லோ குவாட்ரல்பாங்க. லோ குவாட்ரல் தான் இந்த கீழே இருக்க கிரிட் லைன். அது கிரிட் லைனா நம்ம நடுவுல 2 கோட் இருக்கும் கிரிட் லைன்ல. ஸோ அந்த லோ குவாட்ரல்ல தான் அதிகமான ஷாட் வந்து நெல்சன் யூஸ் பண்ணிருப்பாரு. மேல வந்து நிறைய கேப் இருக்கும். நீரவ் ஷா தான் பண்ணிருப்பாரு. நிறைய இங்கிலீஷ் படத்துல நம்ம கிராண்ட் புத்த பிஸ்ட்ல நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஷார்ட்ஸ். ஃபிலிம் லாங்குவேஜ்ன்றது வந்து ஒவ்வொரு டிரெக்டருக்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு கதையை வந்து நம்ம எவ்வளவு சுவாரஸ்யமா சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்டேஜிங் அண்ட் பிளாக்கிங் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். விஷுவலா நம்ம வந்து ஒரு கதையை ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லிட முடியும். ஸோ அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் நம்ம சொன்ன இந்த ஆவேசம் படம். இப்போ நிறைய படத்துல வந்து நிறைய ஷார்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்டான ஷார்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஹேண்டில் ஷார்ட்ஸ் பார்த்துருக்கோம், க்ளோஸ் அப் ஷார்ட்ஸ் பார்த்துருக்கோம், ட்ரெயின்ல, ஜிம்மில எல்லா ஷார்ட்ஸுமே தனித்தனி. ஆனா அது என்ன இமோட் பண்றாங்க? இப்போ லார்ஜ் ஸ்கேல் மூவிஸ் RRR இந்த மாதிரி படங்கள் எல்லாம் ஒயிட் ஷார்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணி இன்பேரலி நம்ம க்ளோஸ் அப் ஷார்ட்ஸும் பயங்கரமா இம்பார்ட்டன்ஸ் எடுக்கும். ஒரு போன் எடுக்கிறதுல இருந்து ஒரு பொருள் எடுக்கிறதுல இருந்து க்ளோஸ் அப்ஸும் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மிக்சட் ஆஃப் ஷார்ட்ஸ் தான் ஒரு இமோஷனை எப்படி கன்சியூம் பண்ணும் அப்படின்றது ஒரு சினிமாட்டிக் விஷனரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ இன்னும் நிறைய டேரக்டர் வந்து சிங்கிள் ஷாட்ல நிறைய சிங்கிள் ஷார்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த 180 ரூல், ஸோ அதை நிறைய பேர் பிரேக் பண்ணியிருக்காங்க. 180 ரூலுக்கு டேரக்ட் ஆப்போசிட்டா பண்ற ஆட்கள் இருக்காங்க. ஸோ ஃபிலிம் லாங்குவேஜ் வந்து எப்பவுமே வந்து ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு விதமா மாறிட்டே இருக்கும். ஆனா எப்பவுமே ஸ்டேஜிங் அண்ட் பிளாக்கிங் அப்படிங்கிறது கதைக்கு எது தேவையோ அது கண்டிப்பா நம்ம கொடுத்தாதான் அந்த கதை அவ்வளவு சுவாரஸ்யமா கொடுக்க முடியும். ஆனா எந்த ஒரு சுமாரான கதையா இருந்தாலும் ஸ்டேஜிங் அண்ட் பிளாக்கிங்ல நம்ம சில விஷயங்கள் பண்ணாலே அது விஷுவலி பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இது ஒரு புது செக்ஷன் தான். ஃபுல் சினிமாவை பத்தி அதோட டெக்னிக்காலிட்டியை பத்தி நம்ம சின்னதா ரொம்ப நம்ம டீட்டெயிலா டெக்னிக்கலா உள்ள போய் அதை என்ன அப்படின்றத பேசுறதை விட ஓவரால் மக்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா நம்ம சொல்றதுதான் இந்த ஒரு செக்ஷன். இந்த மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா எனக்கு இன்னும் இப்போ நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, இந்த ரூல் ஆஃப் தேர்ட்னா என்ன, கேமரா மூவ்மெண்ட்ஸ் எப்படி கன்சியூம் பண்ணணும், அது இப்போ ரூல் ஆஃப் தேர்ட்ல வந்து எப்படி பிளேஸ் பண்ணணும், கேரக்டர் எப்படி பிளேஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது இருந்தா நீங்க கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஓவரால் டெக்னிக்கலா உள்ள போகாம நம்ம சிம்பிளா நம்ம புரியுற மாதிரி நம்ம சொல்லி கொடுப்போம், ட்ரை பண்றோம். ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரூல் ஆஃப் தேர்டையும் கேமரா காம்போசிஷன் பத்தி, கேமரா மூவ்மெண்ட்ஸ் பத்தி ஒரு வீடியோ போடுறோம். ஸோ அது வந்து ரொம்ப எளிமையான முறையில எப்படி புரியுமோ அந்த வகையில அந்த வீடியோ அமையணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இந்த வீடியோல நம்ம சொல்ல வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஸ்கிரீன்ல நீங்க காட்டக்கூடிய பொருட்களோ கதாபாத்திரங்களோ எங்கெங்க பிளேஸ் பண்ணும் அப்படிங்கிறது ஸ்டேஜிங் ஆகவும், அந்த கதாபாத்திரங்கள் என்ன செய்ய போகுது, அதை கேமரா எப்படி ஃபாலோ பண்ண போறது அப்படிங்கிறது பிளாக்கிங் ஆகவும் நம்ம பார்க்குது. ஸோ இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். நீங்க நாங்க சொன்ன ரெஃபரன்சஸ்ல எக்ஸாம்பிள்ஸை நீங்க இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். ஸோ இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கொஞ்சம் தகவல் எஜுகேஷனல் இல்ல, பட் ஏதோ நீங்க கத்துக்கக்கூடிய விஷயங்களை பத்தி பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஸோ எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ ஹைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல உங்களோட எல்லா கருத்துக்களையும் தெரிவிங்க. வேற ஏதாவது நாங்கள் வீடியோஸ் பண்ணோம் அதையும் சொல்லுங்க. இன்னொரு வீடியோல இதே மாதிரி சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.